வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 26 பொது உடைமைகள் என்பது தலைப்பு. உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் உலக பொது ஆட்சியின் கீழ் பொதுவாய்ச் செய்து மனம் கொண்டு தம்பதிகள் ஒழுக்கத்தோடு மதி உடலின் ஆற்றல்களை சமூகத்திற்கு குணமளிக்கும் வழிகளிலே பயன்படுத்தி கொடிய நோய்கள், வறுமை இவையொழித்து பணம் என்ற நச்சை முறித்து என்றும் எங்கும் பாச பந்தமற்ற சமுதாயம் காண்போம். உலக மக்கள் யாவருக்கும் அடிப்படை தேவைகள் 3: உணவு, உடை, இருப்பிடம். இதை ஓருலக ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு உலகம் முழுவதும் வாழும் மக்கள் அனைவருக்கும் தேவைக்கு ஏற்ப உணவு, உடை, தங்குமிடம் உற்பத்தி செய்வதற்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கும் பொறுப்பை ஓருலக ஆட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல குழந்தைகள் எந்த விதமான வேறுபாடும் இன்றி நல்ல எதிர்கால பிரஜைகளாக வளர்வதற்கு ஒரே மாதிரியான கல்வி திட்டத்தை கொடுக்கும் பொறுப்பையும் உலக பொது ஆட்சியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். உரிய பருவம் வந்தவுடன் இந்த ஆண் பெண் இருவரும் வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொண்டு தம்பதிகளாக வாழவும், மனிதர்கள் தங்கள் உடல் சக்தி, அறிவின் ஆற்றல் என்ற இரண்டையும் சமுதாய நன்மைக்காகவே பயன்படுத்தவும், மனிதனுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கக்கூடிய நோய்கள், வறுமை என்ற இரண்டையும் ஒழிக்கவும், பணம் என்ற செயற்கை நச்சை முறிக்கவும், என்றைக்கும் எங்கும் பாசம், பந்தம் என்னும் அறிவின் மயக்கமற்ற மனிதர்கள் வாழவும் தகுந்த ஒரு புது சமுதாயத்தை உருவாக்குவோம். சிலர் நினைக்கலாம், உற்பத்தி, பங்கீடு, பொருட்களின் உற்பத்தி, உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றிற்கு தேவையான பொருட்களின் உற்பத்தி, பங்கீடு என்பவற்றை ஒரு சர்வாதிகார ஆட்சி முறையின் கீழ்தான் வெற்றிகரமாக நடத்த முடியும். அருட்தந்தை சொல்கிறார், மனிதன் வெறும் பொருட்களுக்காக பிறந்தவன் அல்ல. அவன் தன் மனதை விரித்து இயற்கை வளங்களை, இயற்கை ரகசியங்களை உணர்ந்து பேரின்பத்தில் திளைக்க பிறந்தவன். இது மனிதனது பிறப்பு உரிமை, சுதந்திரம், அடிப்படை சுதந்திரம். ஆனால் சர்வாதிகாரத்தின் கீழ் என்ன நடக்கும்? மனிதன் ஒரு அடிமையைப் போல அல்ல சிறை கைதியைப் போலத்தான் வாழ நேரிடும். ஒரு உதாரணம் பாருங்க. ஒரு கைதிக்கு 3 வருடம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஜெயிலில் அவனுக்கு எல்லா வேலை கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அவனுக்காவது ஒரு நம்பிக்கை இருக்குது, 3 வருஷத்தில் நம்ம இந்த ஜெயிலை விட்டு வெளியில் போயிடுவோன்னு. ஆனால் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் எல்லா மனிதருக்கும் உணவு கிடைக்கும், வேலை கிடைக்கும், தேவையான பொருட்கள் கிடைக்கும். ஆனால் அங்கே விடுதலைக்கான தேதியே கிடையாது. இதுவா ஒரு வாழ்க்கை? மனிதன் அறிவில் உயர்வதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.